சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. மாணவர்கள் 88.09% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. நாடு முழுவதும் பல்வேறு மண்டலங்களில் சென்னை மண்டலம், திருவனந்தபுரம் மண்டலம், பெங்களூர் மண்டலம், விஜயவாடா மண்டலம் உள்ளிட்ட 15 மண்டலங்களில் 44 லட்சம் பேர் தேர்வுகளை எழுதினார்கள். இந்த தேர்வு முடிவுகளில் +2 தேர்ச்சி விகிதமானது அந்த 88.39% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று முதல் கட்ட தேர்வு முடிவு விவகாரம் தெரிய வந்திருக்கிறது. சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 88.39% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 88.39% மாணவ மாணவிகள் +2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். +2 தேர்வுகள் நாடு முழுவதும் பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ results.nic.in என்ற முகவரியில் மாணவிகள் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இ +2 தேர்வு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. நாடு முழுவதும் 44 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வின் முடிவுகளை cbse.gov.in என்ற இணையதளத்திலும் results.cbse.nic.in என்ற இணையதள முகவரிகளிலும் cbse results.nic.in என்ற இணையதளங்கள் வாயிலாகவும் தேர்வு முடிவுகளை மாணவிகள் அறிந்து கொள்ளலாம். நாடு முழுவதும் +2 பொதுத் தேர்வில் 88.39% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று மத்திய கல்வி தேர்வு வாரியம் அறிவித்திருக்கிறது. சிபிஎஸ்இ +2 தேர்வை நாடு முழுவதும் உள்ள 15 மண்டலங்களில் சென்னை மண்டலம், விஜயவாடா மண்டலம், திருவனந்தபுரம் மண்டலம் உள்ளிட்ட 15 மண்டலங்களிலும் 44 லட்சம் பேர் இந்த +2 பொதுத் தேர்வை எழுதியிருக்கிறார்கள். +2 பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை 44 லட்சம் பேர் எழுதினார்கள். இந்த 44 லட்சம் பேரில் 88.39% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை விட மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகம் என்றும் ஆண்களை விட 5% அதிகமான அளவு பெண்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக மாணவர்களை விட மாணவிகள் 5 புள்ளிகள் அதிகமான சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகியோரின் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் முதலில் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்வில் 88.39% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களை விட மாணவிகள் 5% அதிகமான அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வு முடிவுகளை இணையதள முகவரியில் ஆன்லைனில் அந்த தேர்ச்சி விகிதத்தை மாணவர்களின் பிறந்த தேதி, பள்ளிக்கூடத்தின் அந்த ஐடி எண் ஆகியவற்றை குறிப்பிட்டு அந்த முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மண்டலத்திற்கான அந்த ரிசல்ட், அதாவது 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் பிற்பகல் 1 மணிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது +2 தேர்வு முடிவுகள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் பிற்பகல் 1 மணிக்கு அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.